நெக்ஸ்ட் சம்ம ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளது. சரிங்களா? ஏபி அப்படின்ற ரெண்டு நம்பரு m/n என்ற விகிதத்தில் இருக்குது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா ஏ ஈக்குவல் டு ஏ வந்து m ரேஷியோல இருக்குது, பி வந்து n ரேஷியோல இருக்குது. அப்ப ஏ ஈக்குவல் டு mx அப்படின்னு எடுத்துக்கலாம், பி ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், nx அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க x x கேன்சல் ஆகுது, அது m ரேஷியோ n தான். சரிங்களா? எழுதிட்டோம். இப்போ எனில் ஏ மற்றும் பி யின் மீ போ மா எதுன்னு கேக்குறாங்க. மீச்சிறு பொது மடங்கு. சரிங்களா? மீ போ மாங்க, அதாவது எல்சிஎம். சரி, அப்ப எல்சிஎம் ஆஃப் என்னது ஏ கமா பி. சரிங்களா? ஏ கமா பிக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரி, நான் எல்சிஎம்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுத்திலையும் பொதுவாகிறத ரவுண்ட் பண்ணுங்க. பொதுவாகிறத ரவுண்ட் பண்ணிட்டீங்களா? அதை என்ன பண்ணணும், ஒரு முறை எழுதணும். 2x என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ் எழுதிங்க. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது, எம் என்னக்குது, இதுக்கு இங்க இல்ல, என்னு மேல இல்ல. அப்ப எம் என்னத்தையும் எம் என் ரெண்டுத்தையும் அப்படியே எழுதிங்க. அப்ப எம் என். ஓகேங்களா? அப்ப எம் என் எக்ஸ் எழுதிட்டீங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்எக்ஸ்னா என்னன்னு பாருங்க, பி. என்எக்ஸ்னா என்னது, பி. அப்போ என்எக்ஸ் பதிலா பாருங்க, இந்த என்எக்ஸ் பதிலா பின்னு அப்ளை பண்ணுங்க. இப்போ எம் போட்டு இந்த என்எக்ஸ் பதிலா பின்னு எழுதிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ எம் பி அதான் ஆன்சர். ஆன்சர் எம் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் 12வது கணக்கு. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஒரு அறை. சரிங்களா? வச்சுக்கலாம். அறை நீளம் வந்து 24, அகலம் 18, உயரம் 16. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து மிகப்பெரிய கம்பி தான் வைக்கிறாங்க. மிகப்பெரிய கம்பினா அந்த மூளைகட்டத்தில் வைக்க முடியும் அந்த கம்பியை. சரியா? இது வந்து என்ன சொல்லுவோம்னா கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு இந்த நீளம் இது கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் நீளம் ஸ்கொயர் பிளஸ் அகலம் ஸ்கொயர் பிளஸ் உயரம் ஸ்கொயர். சரிங்களா? முடிஞ்சு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு ரூட் எடுத்தோம்னா அதான் ஆன்சர். மிகப்பெரிய கம்பியின் நீளம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல் ஸ்கொயர் நீளம் வந்து என்னது, 24 ஸ்கொயர். அகலம் வந்து 18, இப்போ 18 ஸ்கொயர். உயரம் 16, இப்போ 16 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் என்ன வரும், 576. அதெல்லாம் மனப்பாடமா வச்சிருக்கணும் மைண்ட்ல. சரிங்களா? 18 ஸ்கொயர். 18 ஸ்கொயர் என்ன வரும், 324 பிளஸ் 16 ஸ்கொயர் 256. ஓகேங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 10 16 6 மிச்சம் 1, 7 7 14 1 15 5 மிச்சம் 1, 5 5 10 1 11 1156. 1156க்கு ரூட் எடுக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு ஆப்ஷனா பாருங்க. 14 வருமா, கண்டிப்பா வராது. 24 வராது. ஏன் 14 வராது, 15 15 225 தான். சரிங்களா? இது 1156 இருக்குது. 24 ஸ்கொயர் இருக்குது. 25 × 25 625. இது 1156. 34 தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 34 இருந்தா பெருக்கி பாருங்க. 34 × 34. 16 16 மிச்சம் 1, 3 12 1 13, 3 12 2 மிச்சம் 1, 3 9 1 10, 6 5 1 1156 கரெக்டா வரும். இப்போ 34 தான் ஆன்சர், சி. சரிங்களா? மிக பெரிய கம்பி என்ன வைக்கலாம், 34 மீட்டர் கம்பி வந்து வைக்கலாம். சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் 13வது கணக்கு. சரிங்களா? 13வது கணக்கு போகலாம். இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ மீசிமா ஆனது என்னன்னு சொல்லிட்டாங்க, மீபேகாவின் 6 மடங்கு. 6 × மீ பே கா. ஓகேங்களா? சரி. எல்சிஎம் ஈக்குவல் டு 6 × HCF. சரி, அடுத்தது பார்க்கலாம். மீபேகா 12. அப்போ 6 × இந்த மீபேகான்ற இடத்துல 12ன்னு எழுதிட்டீங்க. வந்து என்னது, 6 × 12 72 ஆயிடுச்சு. சரிங்களா? இதான் வந்து மீசிமா, அதாவது எல்சிஎம். சரி, இப்போ ஓர் எண் 36 எண்ணின் மற்றொரு எண்ணை காண்பதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கே தெரியும், ரெண்டு எண்கள் x × y அப்படின்னு எடுத்துக்கிறோம். இரண்டு எண்கள் ஈக்குவல் டு HCF × LCM. ஓகேங்களா? மீபேவா × மீசிமா. சரி, இரு எண்கள், ஒரு நம்பரு 36 சொல்லிட்டான், 36ன்னு எடுத்துங்க. இன்ட்டு இன்னொரு நம்பரு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு HCF வந்து 12. HCF வந்து என்னது, 12 எழுதிட்டீங்க. இன்ட்டு எல்சிஎம் அப்படின்றது இப்பதான் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் என்னது, 72. ஓகேங்களா? சரி, இந்த y தான் கண்டுபிடிக்கணும், மற்றொரு எண். இப்போ y ஈக்குவல் டு 12 × 72. 36 அந்த பிரச்சனை நேரம் வகுத்தலாயிரம். ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ண போகலாம். ஓவர் 12 12. இங்கே என்ன வரும், 3 12 36. 3 72 கேன்சல் பண்ணுங்க. ஒரு முறை வரும் 3. இங்கே 2 3 6, மீதி 1, 4 12. அப்போ ஆன்சர் என்ன, மற்றொரு எண் 24. இங்கே ஆன்சர் ஏ ஆன்சர். சரிங்களா? 13 ஆச்சு. அடுத்த கணக்கு போகலாம். 14வது கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் 14வது கணக்கு. அடுத்த எண்ணை காண்க. சரிங்களா? இந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 1 2 6 24 120 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகினே போகுது. சரிங்களா? பாத்தீங்கன்னா 1 2ஆல பெருக்குனா 2. ஓகேங்களா? 2 3ஆல பெருக்குனா 6. 2 3 6. அடுத்தது 6 4ஆல பெருக்குனா 24. 6 4 24. 2ஆல பெருக்கிறாங்க, அப்புறம் 3ஆல, அப்புறம் 4ஆல.
அடுத்தது 24 5ஆல பிரிக்கணும். 24 × 5 என்னது 120. அப்ப அடுத்தது என்ன வரும்? 2 3 4 5 அடுத்தது 120 6ஆல பெருக்கினா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? என்ன வரும்? 0 6 12 2 மிச்சம் 1 6 1 7 720 அதான் சி ஆன்சர். சரிங்களா? 15வது கணக்கு. சரிங்களா? சண்டே 2 கொடுத்துறாங்க, டியூஸ்டே 3 கொடுத்துறாங்க, தேர்ஸ்டே 2 எனில் மண்டேயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ சண்டே ஈக்குவல் டு 2னா என்ன அர்த்தம்? வெவல்ஸ் தான். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது உயிரெழுத்து யூ ஒன்னும் ஏ ஒன்னும் ரெண்டு தான் உயிரெழுத்துக்குது. எஸ் என் டி ஒய் எல்லாம் அது உயிரெழுத்து இல்லை. சரி, இங்க பாருங்க யூ இ அப்புறம் ஏ, இது மூணுமே என்னது உயிரெழுத்து, அதனால 3 கொடுத்துருக்காங்க. தேர்ஸ்டேல பாருங்க யூ ஏ ரெண்டு தான் இருக்கு உயிரெழுத்து, இப்போ ரெண்டு வெவல்ஸ் ரெண்டு தான். அது இப்போ மண்டேயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஓ அது வந்து உயிரெழுத்து, அடுத்தது ஏ அதுவும் வந்து என்னது உயிரெழுத்து. சரிங்களா? ரெண்டு தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. மண்டேயின் மதிப்பு என்னது 2 பி. சரிங்களா? சரி, 16வது கணக்கு. ஒருவர் 2000-ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார். ஒருத்தர் 2000 ரூபாய் கடன் வாங்குறாரு, ஒரு வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துறாரு. இப்போ மீதி எவ்வளவு இருக்கும்? ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே மீதி 1000 ரூபாய் இருக்கும். எனில் அவர் கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? 2வது ஆண்டு முடிவுல முழுவதுமா கொடுக்கணும்னா எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். 2000 ரூபாய்க்கு 6% வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து PNR டிவைட் பை 100. ஓகேங்களா? Pன்றது 1000 இன்ட்டு Nன்றது 1 தான், மொதல் வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். இன்ட்டு 6%னா 6 டிவைட் பை 100 அப்படி இல்லைங்க. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க. கீழே 2 ஜீரோ, மேலே 2 ஜீரோ, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. 20 × 6 இருக்குது. 20 × 6 எவ்வளோ வரும்? 120. சரிங்களா? முதல் வருஷம் வட்டி எவ்வளோ? 120 ரூபாய் 2000 ரூபாய்க்கு. சரிங்களா? 2000த்துல ஓராண்டு முடியல 1000 திருப்பி செலுத்திக்கிறார். 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு. இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி எவ்வளோ கடன் அவருக்கு கொடுக்கணும்னா 1000 ரூபாய் கொடுக்கணும். இப்போ 2வது வருஷம் 1000 ரூபாய்க்கு என்ன வட்டின்னு பார்க்கணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் வருஷம். இப்போ 2வது வருஷம் அதே ஃபார்ம்ல தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR பை 100. Pன்றது என்னது? 2வது வருஷம் எவ்வளோ இருக்கும் அவர் கையில? 1000 ரூபாய் தான் இருக்கும். இன்ட்டு Nன்றது 2வது வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு வருஷத்துக்கு, 2வது வருஷம் ஃபுல்லா ஒரே வருஷம் தான். அப்போ என்னது 1 இன்ட்டு 6 என்னது 6% டிவைட் பை 100. PNR பை 100. 2 ஜீரோ கேன்சல் பண்ணி 10 × 6 எவ்வளோ வரும்? 60. முதல் வருஷம் வட்டி 120, 2வது வருஷம் வட்டி எவ்வளோ? 60. இதை நீங்க வாயிலே போட்டுடலாம். சரிங்களா? 2000 ரூபாய்க்கு 6% என்னன்னா 120 ரூபா தான். அது வாயிலே போட்டுடலாம். ஸ்டெப்ஸ் வேற சம்கேரன் என்ன பண்ணீங்க? ஸ்டெப்ஸ் புரிஞ்சுங்க. சரிங்களா? இப்போ டோட்டலா அவர் எவ்வளோ வட்டி? 120 60 180 ரூபாய் வட்டி செலுத்தி இருப்பாரு. சரிங்களா? இப்போ 2வது வருஷம் முடிவில் அவர் எவ்வளவு திருப்பி தரணும்? முதல் வருஷம் முடிஞ்ச உடனே 2000த்துல 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. மீதி 1000 ரூபாய் தான் கொடுக்கணும் திருப்பி. 1000 ரூபாய் பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட். அப்ப டோட்டலா எவ்வளவு? 1000 பிளஸ் ஒரு 180, 1180 ரூபாய் அவரு திருப்பி கொடுக்கணும் 2வது வருஷம் முடிவு. சரிங்களா? என்ன ஆன்சர்? பி ஆன்சர். 17வது கணக்கு. அசல் தொகை 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காணுங்கிறாங்க. கூட்டு வட்டி தனி வட்டி. சரிங்களா? அதனுடைய வித்தியாசம் கேட்கறாங்க. 3 வருஷம் கேட்கறாங்க. அதுக்கு ஃபார்முலா CI மைனஸ் SI, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன வரும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் வந்து என்னன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர் × R/100 + 3 இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்க மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? நோட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. பிரின்சிபல் என்னது? அசல் 10,000 எழுதிங்க. இன்ட்டு R/100னா ஆர்னா 15. இப்போ 15/100 ஸ்கொயர் தான் இருக்குது. 15/100 அப்புறம் 15/100 ரெண்டு முறை எழுதிங்க. ஓகேங்களா? சரி, அப்புறம் R/100 அப்போ 15/100 + 3 எழுதிங்க. ஓகேங்களா? சரி, ஒரு 2 ஜீரோ இங்கே 2 ஜீரோ மொத்தம் 4 ஜீரோ இருக்குது. 4 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? இங்கே 15 இருக்குது. 15 பேருங்கன்னா 225. இங்கே ஒரு 15 15 இங்கே 2 5 10 ஒரு ஜீரோ 20 3/20 இருக்குது. +3 தனியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்க? இந்த 20 இங்கே பெருங்க. இப்போ 3 + 20 இங்கே பெருங்கன்னா 20 × 3 என்ன வரும்? 60 வரும். அப்போ 60 வகுத்தல் 20. சரிங்களா? இந்த 20 இங்கே பெருக்கி ஃபுல்லாக கோடு போட்டுக்கிறோம். சரி, இப்போ இந்த 20ஐயும் 225 கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணலாம். 4 5 20 இங்கே 4 5 20 மீதி 2 5 25. ஓகேங்களா? அப்போ 45 இங்கே 45 எழுதிட்டோம். இங்கே என்னது? 63 63 கீழே வகுத்தல் என்ன இருக்குது? 4 ஓகேங்களா? இப்போ 45 63 பெருங்க. அதை 4ஆல வகுக்கணும். 45 63 பெருக்கலாம். 45 × 63 15 5 மிச்சம் 1 3 12 13 6 30 0 மீதி 3 6 24 3 27. 5 3 8 2 2835 வருது. மேல 2835 வகுத்தல் என்னது? 4.
2225 கேன்சல் பண்ணுங்க. இங்க 1 நாங்க 28 இருக்குங்களா? 7 நாங்க 28. அடுத்தது 3 4 வகுக்க முடியுமா? முடியாது. 35 தான் எடுக்கணும். அப்போ ஒரு 0 சேர்த்துங்க. 35னா 8 நாங்க 32. 35ல 32 போச்சுன்னா மீதி 3. சரிங்களா? 3னா ஒரு புள்ளி வச்சுங்க. 0 சேர்த்தீங்கன்னா 30. 30 என்ன வரும்? 7 நாங்க 28. மீதி 2. ஒரு 0 சேர்த்தீங்கன்னா 5 நாங்க 20. சரிங்களா? 708.75. அதான் ஆன்சர். பி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம்ம 2 3 5 9 எக்ஸ் 33 ஒய் எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ற எண் தொடரில் எக்ஸ் பிளஸ் ஒய்னுடைய மதிப்பு கேட்குறாங்க. இந்த எக்ஸோட வேல்யூவும் ஒயோட வேல்யூவும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ 2க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பாருங்க. என்னது? 1 தான். சரிங்களா? சரி. 3க்கும் 5க்கும் 2, 5க்கும் 9க்கும் 4. சரிங்களா? அப்போ 9க்கும் எக்ஸுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1 இங்க 2 இங்க 4. இது என்ன எழுதிக்கலாம்? 4 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரிங்களா? 2 என்ன எழுதலாம்? 2 பவர் 1 எழுதிக்கலாம். 1 2 பவர் 0 எழுதலாம். 2 பவர் 0 எனிதிங் பவர் 0 என்னது? 1. அப்போ இங்க 2 பவர் 0 கூட்டிக்கிறாங்க. அதாவது 1 கூட்டிக்கிறாங்க. சரிங்களா? 2ஓட 1 கூட்டி 3 எழுதிக்கிறாங்க. 3ஓட 2 கூட்டி 5 எழுதிக்கிறாங்க. 5ஓட 2 ஸ்கொயர் கூட்டிக்கிறாங்க. அதாவது 4 கூட்டிக்கிறாங்க. 5ஓட 4 கூட்டி 9 எழுதிக்கிறாங்க. 9ஓட என்ன கூட்டுவாங்க? 2 கியூப் கூட்டுவாங்க. அதாவது 9ஓட 8 கூட்டி என்ன என்ன எழுதுவாங்க? இங்க 17 எழுதுவாங்க. எக்ஸ் இடத்துல 17 எழுதுவாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த 17 இந்த எக்ஸ் இடம் எழுதிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 17. இப்போ 17ஓட என்ன கூட்டுவாங்க? இங்க 2 கியூப் கூட்டி தானே இங்க எழுதிருக்காங்க. இங்க 2 பவர் 4 கூட்டுவாங்க. 2 பவர் 4 என்னது? 16. சரிங்களா? இப்போ 17ஓட 16 கூட்டி 33 எழுதிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 33ஓட எதை கூட்டினா ஒய் வந்துடும்? 2 4 ஆச்சா? 2 பவர் 4 ஆச்சா? அப்போ 2 பவர் 5 கூட்டணும். 2 பவர் 5 என்னது? 32. 33ஓட 32 கூட்டினீங்கன்னா அதுதான் ஒய். என்னது? 65. அதான் என்னது? ஒய். சரிங்களா? சரி. இந்த இடத்துல என்ன வரும்? 65. இப்போ எக்ஸையும் ஒய்யும் கூட்டுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 12க்கு 2 மிச்சம் 1 7 1 82. டி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் 19வது கணக்கு. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டை எடுத்து செல்கிறார். சரிங்களா? ஒரு மனிதன் வந்து ஒரு மூட்டையில 30 மாம்பழம் இருக்குது. 3 மூட்டை எடுத்து போறோம். சரிங்களா? முதல் மூட்டையில 30, 2வது மூட்டையில 30, 3வது மூட்டையில 30. சரிங்களா? மொத்தம் எத்தனை? 90 மாம்பழம் இருக்குது 3 மூட்டையில. ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் போதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் வீதம் தர வேண்டும். சரிங்களா? முதல் சுங்கச்சாவடிக்கு போறோம்னா மூட்டைக்கு 1 மாம்பழம் தரணும். அப்போ இங்க ஒரு மாம்பழம், இங்க ஒரு மாம்பழம், இங்க ஒரு மாம்பழம். இதான் சுங்கச்சாவடி. சரிங்களா? முதல் சுங்கச்சாவடியில 3 மாம்பழம் கொடுத்துருவோம். 30 சுங்கச்சாவடியை தாண்டும் போது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்குன்னு கேட்கறான். 30 சுங்கச்சாவடியை தாண்டணும். அப்ப மீதி எவ்வளவுன்னு கேட்கறான். இப்போ 2வது சுங்கச்சாவடிக்கு போறோம். 1 1 1 கொடுத்துறோம். 3ஆவதுக்கு போறோம். 3வது சுங்கச்சாவடி அப்பயும் 1 1 கொடுத்துறோம். சரிங்களா? அப்படியே ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் போது மும்முனா கொடுத்துனே இருக்கிறான். இப்போ 10வது சுங்கச்சாவடிக்கு வருவோம். 10வது சுங்கச்சாவடிக்கு வந்தா என்ன பண்ணுவான்? அங்கேயும் 1 கொடுத்துறானா மொத்தம் டோட்டலா எத்தனை மாம்பழம் கொடுத்துருப்பான்? 30 மாம்பழத்தை கொடுத்துருப்பான். சரிங்களா? முதல் 3, 2வது சுங்கச்சாவடி 3, 3வது சுங்கச்சாவடி 3. சரிங்களா? 10வது சுங்கச்சாவடிக்கு எவ்வளோ? 30 மாம்பழத்தையும் கொடுத்துருவோம். கொடுத்து முடிச்சுட்டா 90 மாம்பழம் தான் இருக்குது. சரிங்களா? 90 மாம்பழம் இருக்குது. அதில் 30 கொடுத்தாச்சு. இப்போ மீதி எத்தனை மாம்பழம் தான் இருக்குது அவங்ககிட்ட? 60 தான் இருக்கும். எப்போ? 10 சுங்கச்சாவடி முடிஞ்சதும் அவங்க கையில 60 மாம்பழம் தான் இருக்குது. 60 மாம்பழத்தை அவன் என்ன பண்றான்? 2 மூட்டையில 30 30 வச்சுக்கிறான். சரிங்களா? அதுதான் புத்திசாலி மனிதன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ 10 சுங்கச்சாவடி தாண்டதும் 60 தான் இருக்குது கையில. இப்போ 2 மூட்டை ஆயிடுச்சு. 2 மூட்டைக்கு ஒரு சுங்கச்சாவடிக்கு எத்தனை கொடுக்கணும்? 2 மாம்பழம் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ 11வது சுங்கச்சாவடியில எத்தனை கொடுப்பான்? 2. அதான் ஒரு மூட்டை காலி ஆயிடுச்சு இல்ல, இங்க கிடையாது. அடுத்து 12வது சுங்கச்சாவடியில 2. சரிங்களா? அப்படி 2 2 கொடுத்துனே வந்தானா எப்போ காலியாகும்னா 30 இது 25வது சுங்கச்சாவடியில 30 மாம்பழங்கள் வந்து காலியாயிருக்கும். சரிங்களா? 25வது சுங்கச்சாவடிக்கு வரீங்க. சரிங்களா? பாருங்க இங்க போடுறேன். 25வது சுங்கச்சாவடிக்கு வந்தீங்கன்னா 10 முடிஞ்சிருச்சுங்களா? 10 அடுத்து 15 சுங்கச்சாவடி தானா 15 × 2 30 காலியாகும். அப்ப 25வது சுங்கச்சாவடி வந்தாக்க 30 மாம்பழங்கள் தீர்ந்திருக்கும். இப்போ மீதி பேலன்ஸ் எவ்வளவுதான் இருக்கும்? மீதி 30 தான் இருக்கும் பேலன்ஸ். சரிங்களா? இப்போ மீதி எத்தனை சுங்கச்சாவடி இருக்குது? இன்னும் 5 சுங்கச்சாவடி தான் இருக்குது. சரிங்களா? 1 2 3 4 5. சரி, அப்போ ஒரே ஒரு மூட்டை தான். 30 மாம்பழம் ஒரு மூட்டை ஆயிடுச்சு. சரிங்களா? 3 மூட்டை 2 மூட்டை ஆயிடுச்சு. 10 தாண்டதும் அடுத்தது 2 மூட்டை ஆயிடுச்சு. அடுத்தது 15 சுங்கச்சாவடி தாண்டதும் 2 மூட்டை என்ன மாறிடுச்சு? ஒரு மூட்டையா மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ ஒன்னும் 5 மூட்டை தான். 5 சுங்கச்சாவடி தான் இருக்குது. 25 முடிஞ்சிச்சு. 5 இங்க ஒரு மூட்டைன்னா இங்க 1 கொடுங்க. 1 1 1 1 மொத்தம் எத்தனை கொடுக்குறீங்க? 5 கொடுத்துறீங்க. 5 கொடுத்துட்டீங்கன்னா மீதி பேலன்ஸ் 30 5% மீதி எவ்வளவு இருக்கும்? 25 மாம்பழங்கள் அவங்க கையில இருக்கும். சரிங்களா? எத்தனை மாம்பழம்? 25 மாம்பழம். புரியுதுங்களா? சரி, ஈஸி தான். சும்மா வாயிலே போட்டுடலாம். எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
மொத்தம் அவன் 90 மாம்பழங்களை வச்சுக்கிறான். 3 மூட்டையா பிரிச்சு வச்சிருக்கான். 90 மாம்பழத்தை இப்ப என்ன பண்றான், மூட்டைக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொரு சுங்கசாவடி கொடுக்குறான். முதல் சுங்கசாவடி 3, ரெண்டாவது சுங்கசாவடி 3, 10 சுங்கசாவடி வந்ததும் 90 மாம்பழம் என்னவா மாறிடுது, 60 மாம்பழமா மாறிடுது. சரிங்களா? அடுத்தது 60 மாம்பழம்னா 2 மூட்டையா பண்ணிட்டான். அப்போ 11வது சுங்கசாவடியில இருந்து ரெண்டு ரெண்டா கொடுப்பான். 11 2, 12 2, 13 2 அப்படி ரெண்டா கொடுத்தான்னா அடுத்தது அடுத்த 15 சுங்கசாவடி தாண்டும் போதுதான் 30 காலி ஆகும். 15 × 2 30. அப்ப 25 ஃபர்ஸ்ட் 10 சுங்கசாவடிக்கு 3 கொடுத்தான், அடுத்த 15 சுங்கசாவடிக்கு ரெண்டா கொடுத்துட்டான். சரிங்களா? 60 காலி ஆயிடுச்சு. மீதி பேலன்ஸ் 30 மாம்பழங்கள் தான் இருக்குது. அதை ஒரு மூட்டையா பண்ணிட்டான். இன்னும் இருக்கிறது எத்தனை சுங்கசாவடி, 5 தான். அந்த 5 சுங்கசாவடிக்கு ஒவ்வொரு சுங்கசாவடிக்கும் ஒவ்வொன்று கொடுத்தானா மீதி எத்தனை இருக்குது, 25 மாம்பழங்கள் அவனுடைய கையில இருக்குது. சரிங்களா? சரி, அப்ப ஆன்சர் வந்து டி. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் 22வது கணக்கு. A = 1, B = 2, C = 3, etc. Z = 26 அப்படின்னு கொடுத்துருவாங்க. A வந்து Z வரைக்கும் 1 2 3 நம்பர் வரிசையாக போட்டுருவாங்க 26 வரைக்கும். என கொண்டால் H, C, F இன் HF இல்லைங்க, H, C, F இன் மீசிமா எதற்கு சமமில்லை அப்படின்னு கேட்குறாங்க. இது மூணுத்துக்கும் மீசிமா எடுத்தோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா கேட்குற ஆப்ஷன் எது வந்து ஈக்குவல் இல்லைன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ ஹச்சுன்னா என்னன்னு பாருங்க. நான் ஏபிசிடி எழுதியிருக்கேன், வரிசையாக 1 2 3 நம்பர் போட்டிருக்கேன் 26 வரைக்கும். சரிங்களா? இப்போ ஹச்சுனா எங்கே இருக்குன்னு பாருங்க, நான் ரவுண்ட் பண்ணுறேன். ஹச்சுனா 8. சரிங்களா? ஹச்சுனா 8. அடுத்தது சீனா என்னன்னு பாருங்க 3 எடுத்துட்டோம். அடுத்தது எஃப்னா பாருங்க 6. ஓகேங்களா? HC எஃப்னா 6 எழுதிட்டோம். அதுக்கு என்ன எடுக்கிறோம், மீசியம் எடுக்கிறோம். மீசியம் எடுக்கலாங்களா? மீசியம்னா முதல்ல 2 4 2 8 3 அப்படியே வச்சுங்க, 2 3 6 அப்படியே 2 2 4 3 1 2. சரிங்களா? அவ்வளோதான். இதை பார்த்து கழிக்கலாம். இது மேலே இது மாதிரி 2 4 4 2 8 8 24. இப்போ மீசிமா என்னது 24. ஓகேங்களா? இப்போ மீசிமா 24ன்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுங்கள், எது வந்து ஈக்குவல் இல்லைன்னு பாருங்கள். இங்கே என்ன இது எக்ஸுங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இது வந்து எல்சிஎம் ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ். எக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்னா என்ன 24 பாருங்கள், கட்டம் போடலாம். எக்ஸ்னா 24, எல்சிஎம்மும் 24, மீசியமாவும் 24. இப்போ இந்த ஆப்ஷன் இல்லை. சரிங்களா? சரி, எது சமம் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. அடுத்து இ ப்ளஸ் எஸ். இ எங்கே இருக்குன்னு பாருங்கள், கட்டம் போடலாம். இ வந்து 5, எஸ் வந்து என்னது 19. 5 19 போட்டிங்கன்னா 24. அப்போது 24 தான் எல்சிஎம், அதுவும் சமமாகிடுச்சு. அப்போ இதுவும் கிடையாது. சரி, ஏசிஹெச் முடிஞ்சு போட்டு சொல்கிறாங்க. ஏ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, டபுள் கட்டம் போடுறான். சி எங்குது இங்கே, டபுள் கட்டம் போடுறான். ஏசி ரெண்டுத்தையும் போடுறாங்க. அடுத்தது ஹச் போடுறாங்க. ஹச் எங்கே இருக்குது பாருங்க, 2 கட்டம் போடுறான். சரிங்களா? 1 3 8 கூட்டுங்க, 1 3 4 4 8 12. அப்போ மீசிமா 24, இது 12 தான் வருது. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? சி தான் ஆன்சர். வேணா டிஏ செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணலாங்களா? ஏசி ஹச், ஏ வந்து என்னது 1, சி வந்து 3. 1 3 என்ன சொல்கிறாங்க, பெருக்கிறாங்க. 1 3 பெருக்கிங்கன்னா 3. ஹச் எங்கே இருக்குன்னு பாருங்கள் 8. 3 8 பெருக்கிங்கன்னா 24. அதுவும் சமாளிச்சு 24 எல்சிஎம் தான். இப்போ இதுவும் 24, இதுவும் 24, இதுவும் 24. ஓகேங்களா? இப்போ இந்த ஆன்சரும் கிடையாது. இது மட்டும் தான். A + C + H தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 23வது கணக்கு. சரிங்களா? என்னன்னா AZ BY CX எக்ஸட்ரா YB ZA என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்தில் இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்து தான் கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவுக்கு அப்புறம் இசட் இது, பிக்கு அப்புறம் ஒய் இது. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், கடைசியாக இசட்டில் முடியுது, இசட்டு அதுக்கப்புறம் ஏவில் முடியுது, ஏவில் ஆரம்பிக்குது, ஏவில் முடியுது. சரிங்களா? இப்போ நாங்கள் ஏபிசிடி இசட் வரைக்கும் எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு அப்புறம் என்ன வருது, இசட் ஒய் எக்ஸ். அப்போ இங்கே இசட்டு ஒய் எக்ஸ் அப்படி எழுதணும் ரெண்டாவது. அப்போ என்ன பண்ணுறோம், கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ரிவர்ஸ் வந்து எழுதுறது கரெக்டாக போயிடும். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, ஏ இங்கே எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது என்னது, ஒய்க்கு அப்புறம் ஏ பாருங்கள், இசட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது ஏ, அப்புறம் ஒய்க்கு அப்புறம் தான் பி இருக்குது. சரிங்களா? அந்த பக்கம் தான் எழுதணும். ஏபி சி டி இ எஃப் ஜி ஹச், அப்புறம் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கிற மாதிரி எழுதியாச்சு. சரிங்களா? இப்போது உயிரெழுத்தில் இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கிறாங்க. உயிரெழுத்து எது எதுன்னு பாருங்கள். AEIOU அப்புறம் உயிரெழுத்து. ஏ எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனாக போகலாம். பாருங்கள் ஏ. சரிங்களா? அப்புறம் இ எங்கே இருக்குன்னு பாருங்கள், CDE ஐ. அப்புறம்
ஓ, அப்புறம் யூ யூ சரிங்களா. லைனாக ஏ இது, அப்புறம் இ இது, அப்புறம் ஐ, அப்புறம் ஓ, அப்புறம் யூ யூங்கிறது இது சரிங்களா. அப்போ எத்தனை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தான் ஏஐஒய்யூ 5, திரும்ப ஏஐஒய்யூ 5, மொத்தம் 10 வரும். 10 எழுதிட்டோம் சரிங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கணும், உயிரெழுத்து அல்லாத நம்பர் தான் சரிங்களா. ஏவுக்கு லெஃப்டில் இங்கே இல்லை சரிங்களா. சரி, ஏவுக்கு லெஃப்டில் எந்த நம்பருமே இல்லை, விட்டுருங்க. அடுத்தது இக்கு லெஃப்டில் டபிள்யூ, அது உயிரெழுத்து அல்லாத நம்பர் தான் சரிங்களா. 1 இங்கே பாருங்கள் 2, ஐக்கு லெஃப்டில் 3, அப்புறம் ஓக்கு லெஃப்டில் 4, அப்புறம் 5 6, எல்லாமே நம்பர் வருது, 7 8 9 சரிங்களா. கரெக்டாக எத்தனை வருது, 9 வருது சரிங்களா. ஏவுக்கு முன்னாடி மட்டும்தான் நம்பரே இல்லை. இப்போ டோட்டலாக எத்தனை, 9 வருது சரிங்களா. இப்போ ஆன்சர் என்னது, 9 சரிங்களா. நெக்ஸ்ட் 24வது கணக்கு. 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் கே கியூப் ஈக்குவல் டு 72,900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் சரிங்களா. 1 கியூப் 2 கியூப்னு வந்தாவே n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர், அதுதான் ஃபார்முலா. ஆனால் இங்கே என்ன இருக்குது, எக்ஸெட்ரா கேன்னு இருக்குது சரிங்களா. என்னன்ற இடத்துல கேன்னு இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா வரும், கே இன்ட்டு கே பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. சரி, ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 72,900, அதாவது 72,900 கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே கிட்ட அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா இதான் கேட்குறாங்க, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் கேனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கும். இதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், என்னது n இன்ட்டு n + 1/2. ஆனால் இங்கே என்ன இருக்குது, கேனுக்குது. அப்போ கே இன்ட்டு கே + 1/2 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கேயே தான் இருக்குது சரிங்களா. ஸ்கொயர் மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்க, இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகுது. அப்போ என்ன வரும், கே இன்ட்டு கே + 1/2. ஓகேங்களா, வந்துருச்சு. ஈக்குவல் டு, இதுக்கு ரூட் எடுத்தோம்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. சரி, ரூட் எடுக்கலாம். கடைசியில் 2 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணும், 0ன்னு எழுதிடும். 729 இருக்குது சரிங்களா. என்ன வரும், 27 × 27 தான் 729 சரிங்களா. அது பொறுமையாக பெருக்கி பார்த்துட்டிங்கன்னா சரியாக போயிடும் சரிங்களா. சரி, இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட் ஐடியா நான் வீடியோ போட்டிருக்கேன், என்ன அதை போய் ஒரு டைம் பாருங்கள், அது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா. பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ 7270, அதான் ஆன்சர். என்ன ஆன்சர், சி ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் சம்ம 25வது கணக்கு. பார்த்தீங்கன்னா 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 சம்பாதிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. 3 ஆண்களும் 3 பெண்களும் சேர்ந்து 7 நாளில் 3780 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ சம்பாதிப்பாங்க, 7 நாளில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஒரு நாளில் எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படின்னா, ஒரு நாளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு நாள் சம்பாதியம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 3780 7ஆல் வகுக்கிறீங்க. 3780 7ஆல் வகுக்கலாம். கடைசி என்ன வரும், IL 35 மீதி 2 4 28 ஒரு 0 இருக்குது, ஒரு 0 செட்டிங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, 540 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. யார், 3 ஆண்களும் 4 பெண்களும். சரி, அடுத்தது 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்போ 8 நாளில் 15,040 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ சம்பாதிப்பாங்க, அப்போ 15,040 எதால் வகுக்கிறோம், 8 நாள் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு 8ஆல் வகுக்கிறோம். 8ஆல் வகுத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும், 1 8 8 மீதி 7 இங்கே வரும், 70ன்னு வரும். 8 8 64 மீதி 6 4 தாங்குது 64, திரும்பி 8 8 64 ஒரு 0 இருக்குது, 0 சேர்க்கலாம். இப்போ இவங்க ஒரு நாள் எவ்வளோ சம்பாதிப்பாங்க, 1880 ரூபாய் சம்பாதிப்பாங்க. சரி, எனில் 7 ஆண்கள், நோட் பண்ணிங்க, 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில், எத்தனை நாட்களில் தான் கேட்குறாங்க சரிங்களா. எவ்வளவு நாட்களில், 9 நாளா 12 நாளா 10 நாளா 11 நாளா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் எத்தனை நாட்களில் 12,400 ரூபாய் சம்பாதிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இந்த ஆப்ஷனில் எதுன்னு கண்டுபிடிக்கும், எத்தனை நாட்களில் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு நாளில் சம்பாதிக்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இவங்க ஒரு நாள் சம்பாதிக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். 2வதா கொடுத்துங்கிறதாங்க இல்லைங்களா, அதுவும் ஒரு நாள் சம்பாதிக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ இது 12,400 ரூபாய் எத்தனை நாளில் சம்பாதிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, 3 ஆண்கள்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஆண்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பெண்களை ஒய்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. நீங்கள் மென்னு MW அப்படி வச்சும் போடலாம், ஏதாவது எழுதும்போது கன்ஃபியூஸ் ஆகும், அதனால XYன்னு நான் வைக்கிறேன் சரிங்களா. இப்போ ஆண்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோமா, அப்போ 3x அப்படின்னு வரும், 3x. அடுத்தது மற்றும் ப்ளஸ் 4 பெண்கள்ங்கிறதுங்களா, அப்போ 4 பெண்களுக்கு ஒய் அப்படின்னு வைக்கிறோம் சரிங்களா. அடுத்தது
7 நாட்களில் எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? 3750 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாம தான் ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிச்சோம்னு சொல்லிட்டோம்? 540 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் தான் நம்ம இப்போ சொல்றோம். ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 540 எழுதிட்டோம். இப்போ 2வதுக்கு வாங்க. 2வது விஷயத்துக்கு. 11 ஆண்கள், 13 பெண்கள்ங்குது. 11 ஆண்கள்னா எக்ஸ், பெண்கள்னா ஒய். இப்போ 11 எக்ஸ், 11 எக்ஸ் பிளஸ் அடுத்தது 13 ஒய், 13 ஒய் ஈக்குவல் டு எத்தனை நாள்ல 8 நாள்ல சம்பாதிக்கிறதா 1540. நம்ம ஒரு நாள் சம்பாதிக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். 1880, 1880 சரிங்களா? 3 ஆண்களும் 4 பெண்களும் சேர்ந்து ஒரு நாட்களில் 540 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். 11 ஆண்களும் 13 பெண்களும் சேர்ந்து ஒரு நாட்களில் 1280 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். சரிங்களா? சரி. இப்போ இதெல்லாம் காமிங்க. இதை சால்வ் பண்ணலாம். இங்க 3 இருக்குது, இங்க 11 இருக்குது. என்ன பண்ணணும்? இந்த 11 மேல பெருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 11 பெருக்கணும். ஏன்னா 1ன்னு வச்சுக்கலாம். இது 2ன்னு வச்சுக்கலாம். 2வது ஈக்குவேஷன் எதால பெருக்கணும்? இங்க 3 இருக்குது, அப்ப இதை 3ஆல பெருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 11 பெருக்குங்க. இதை 11 பெருக்கினீங்கன்னா நான் வரும் 33 எக்ஸ். இதை 11 பெருக்கணும் பிளஸ் திருப்பி 4 11 பெருக்கினீங்கன்னா 44 ஒய் ஈக்குவல் டு 540 11 பெருக்கணும். 540 இன்ட்டு 11 பெருக்கினீங்கன்னா 540 வரும். மறுபடியும் வரும் 540 வரும். 0 4 9 5 5940 ரூபா வருது. 5940 ஓகேங்களா? 2வது ஈக்குவேஷன் என்ன பண்றோம்? 3ஆல பெருக்கிறோம். இதை 3ஆல பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 33 எக்ஸ் பிளஸ் இப்போ 13 3ஆல பெருக்குங்க. 9 வரும். 39 ஒய். 1880 3ஆல பெருங்க. 1880 இன்ட்டு 3 0 324 4 மீதி 2 324 2 26 6 மீதி 2 3 2 5 5640. இங்க என்ன வரும்? 5640. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க 33 எக்ஸ், இது 33 எக்ஸ் பிளஸ்ல தான் இருக்குது. இங்க மைனஸ் போடுங்க, இங்கேயும் மைனஸ் போடுங்க, இங்கேயும் மைனஸ் போடுங்க. சரிங்களா? பிளஸ் 33 எக்ஸும் மைனஸ் 33 எக்ஸும் கேன்சல் ஆயிடுது. 44 ஒய்லேருந்து 39 ஒய் போச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 5 ஒய்ன்னு கிடைக்கும். 5 ஒய் ஈக்குவல் டு 5940 5640 கழிக்கிறீங்க. 300 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 5 300 கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 6 5 30 0 0 சேர்த்தீங்க. ஒய்யோட மதிப்பு 60. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு வேணும். இதை எடுத்து இதில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா 3 எக்ஸ் பிளஸ் முதல் ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்றோம். என்ன? எக்ஸ் பிளஸ் 4 ஒய், 4 ஒய்க்கு பதிலாக தான் 60ன்னு அப்ளை பண்றோம். ஈக்குவல் டு 540 540. அப்போ 3 எக்ஸ் பிளஸ் 6 4 24. அப்போ 240 வரும். ஈக்குவல் டு 540. ஓகேங்களா? இப்போ 3 எக்ஸ் ஈக்குவல் டு 540 மைனஸ் 240. 540 240 கழிக்கிறீங்க. கழிச்சிங்க. இப்போ 3 எக்ஸ் ஈக்குவல் டு 300ன்னு வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3யும் 300யும் கேன்சல் பண்ணுறோம். 1 3 0 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 100. எக்ஸ் இப்போ எக்ஸ்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஆண்கள் சொல்லியிருக்கோம். ஒய்ன்றது என்னது? பெண்கள். சரியா? ஒரு ஆண் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஒரு பெண் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 60 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி. ஒரு ஆண் 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களா? அப்போ நம்ம என்ன கேட்கறாங்க? 7 ஆண்களும் ரவுண்ட் பண்ணிருக்கு பாருங்க. 9 பெண்கள்லாம் சேர்ந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க கேட்கறாங்க. 7 ஆண்கள் எவ்வளவு சம்பாதிப்பாங்க? சரிங்களா? அப்ப 7 ஆண் சொல்லிட்டாங்க. அப்ப 7 எக்ஸ் பிளஸ் 9 பெண்கள் சொல்லிட்டாங்க. அப்ப 9 ஒய் ஈக்குவல் டு தான். ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிப்பாங்க? அது முதல்ல கண்டுபிடிங்க. அப்ப என்ன வரும்? 7 எக்ஸ். அப்போ 7 இன்ட்டு 100 பிளஸ் 9 ஒய், 9 இன்ட்டு 60. 9 இன்ட்டு 60. சரி. என்ன வரும்? 700 7 இன்ட்டு 100 700 பிளஸ் 9 இன்ட்டு 60 954 540. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 0 4 1240 ரூபாய். 7 ஆண்களும் 9 பெண்களும் சேர்ந்து ஒரு நாள்ல 1240 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ 12400 ரூபாய் எப்ப எத்தனை நாள் சம்பாதிப்பாங்க? அந்த 12400 1240 வகுத்துட்டீங்கன்னா எத்தனை நாள் சம்பாதிக்கிறான்னு வந்துருது. சரிங்களா? சரி. இது அப்படியே பெருக்கினீங்கன்னா எது வருதுன்னா கூட அது கூட கரெக்ட் தான். 1240 10ஆல பெருக்கினீங்கன்னா 12400 ரூபாய் வருது. ஓகேங்களா? எதால பெருக்கிறோம்? 10ஆல தான் பெருக்கிறோம். ஒரு நாள் இது 10 நாட்களால பெருக்கினீங்கன்னா தான் ஆன்சர் வருது. அப்ப ஆன்சர் 10 அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த 12400 வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கரெக்ட் ப்ரொசீஜர் என்னன்னா 2400 அவங்க கொடுத்துங்கிறத 12400 நம்ம கண்டுபிடிச்சது 1240ஆல வருது. இது வந்து ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. 124ங்குது. இங்க 1240ங்குது. ஒரு 124 124 ஒரு 0 இருக்குது 0 சேர்த்துங்க. சரிங்களா? இப்போ என்ன வரும்? 10 அப்படின்னு வருது. அதான் 10 நாட்கள். சரிங்களா? அப்ப 7 ஆண்களும் 9 பெண்களும் சேர்ந்து 10 நாட்களில் 12400 ரூபாய் சம்பாதிப்பார்கள். சரிங்களா? சரி. 10 டேஸ். பாருங்க பொறுமையா. எதனா டவுட் இருந்தா கேளுங்க. கமெண்ட்ல கேளுங்க. சொல்லித்தரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்பேன்னு கேட்குறாங்க. உருளைன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் உருளை. சரிங்களா? உயரம் வந்து 4 மீட்டர்னா உருளையினுடைய உயரம் இதுதான். h ஈக்குவல் டு 4.
அடிப்பரப்புன்னா என்னது? இதுதான் அடிப்பரப்பு. வட்டம் மாரி இருக்கும். அது வந்து என்னது? 500. அடிப்பரப்பு வட்டம் மாரி இருக்கு. சரிங்களா? சர்க்கிள். அப்ப அதனுடைய ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர்ன்னு அர்த்தம் இங்க. சரிங்களா? இது வந்து என்னது? அச்சு, உயரம். சரி. உருளையின் கன அளவு தான் கேக்குறாங்க. உருளையின் கன அளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் அச்சு. சரிங்களா? சரி. பை ஆர் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். குடுத்துட்டான். சரிங்களா? அடிப்பரப்பு 500ன்னு குடுத்துட்டான். அப்ப 500 எழுதிங்க. அடிப்பரப்பு 500 எழுதிட்டீங்க. அச்சு என்னது? அதையும் குடுத்துட்டான். 4 4. சரிங்களா? 0 0 பெருக்கிறோம். 4யும் 500யும் பெருக்கிறோம். 0 0 5 20. சரிங்களா? 2000. சரிங்களா? கன அளவுன்றதுனால மீட்டர் கியூப். சரி. 2000 எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன். சரிங்களா? சரி. மொத்தம் 26 சம் இருக்கு. 26 சம்மும் நான் நடத்தியிருக்கேன். சரிங்களா? பாருங்க. எதனா டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க நம்ம சேனல் நியூவா இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட்டா இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா?